Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க 3 years LLB அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மெரிட் லிஸ்ட்லயோ அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்லயோ இருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன process இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் process-ஆ நீங்க என்ன பண்ணனும், யுனிவர்சிட்டி சைடுல இருந்து என்ன நடக்கும்ன்றது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலே ஆகட்டும், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜ்ல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகல. மெயில் ரிசீவ் ஆகாதவங்களும் TNDAL வெப்சைட்டில் வந்துட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுன்னா தாராளமாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. மெயில் வரலனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சோயல் அண்ட் அஃபிலியேட்டட் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நான் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா அஃபிலியேட்டில் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்லையோ அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்லையோ இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த டேட்லேருந்து, அதாவது 14/8/2025 18/8/2025 உங்களுடைய ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா 23/8/2025 அன்னைக்கு TNDAL வெப்சைட், இந்த வெப்சைட்டில் வந்துட்டு லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். அதில் வந்து லாகின் பண்ண உடனே நீங்கள் இப்போ அஃபிலியேட்டட்லன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து 11 வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. டோட்டலாக 26 வந்து காலேஜஸ் இருக்குது அஃபிலியேட்டடில். இதில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து இந்த காலேஜுடைய நேமு, கோடு, என்ன ஊருன்றதை மென்ஷன் பண்ணி இருக்கும். அதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து மெயிலாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்துட்ட பிறகு சம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1620 rupees சம்திங் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிலியேட்டடாக இருந்தால் பே பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். பட் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றதை முன்னாடியே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸை அஃபிலியேட்டடில் என்ன பண்ணணும்னா 25/8/2025 29/8/2025 போயிட்டு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுடணும். அதாவது 27ஆம் தேதியை தவிர்த்து, இது வந்து கவர்மெண்ட் ஹாலிடேவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதால 27ஆம் தேதி வந்து நீங்கள் அட்மிஷன் போட முடியாது. மற்ற நாளில் வந்து 25லேருந்து 29க்குள்ளே நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். போகும்போது உங்களுடைய இது எல்லாமே உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் இல்லையோ அதுக்கு பதிலாக இப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா சிங்கிள் மார்க் ஷீட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லை, சிங்கிள் மார்க் ஷீட்டுமே உங்களுக்கு இல்லை, ஆல் செமஸ்டருக்கும் ரிசல்ட் காப்பி தான் ஒரு சிலதுக்கு இருக்குதுன்னா உங்களுடைய காலேஜில் போயிட்டு உங்களுடைய HOD அண்ட் பிரின்சிபலுடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. இன்னொரு சில பேருக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஒரிஜினல் இல்லைன்ற பட்சத்தில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டை வந்து இப்போதைக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டேட்டில் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். வித் வந்து பர் 1 இயர்க்கான ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மேம், 1 இயர்க்கான ஃபீஸ் வந்து அஃபிலியேட்டடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்? கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் மேக்ஸிமம் வந்து 2000 3000 அதுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 5000குள்ளே உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான ஃபீஸ் வந்து முடிஞ்சிடும். 5000 வராது. நான் மேக்ஸிமம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் அஃபிலியேட்டடில் ப்ரைவேட் காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் பெர் இயருக்கு வந்து 87,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜில். அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலேஜ் தரமணியில் மட்டும்தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் யார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 14லேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை இதே ஆன்லைனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு காலேஜுக்கான ஃபீஸ் கிடையாது, யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் தான். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண பிறகு தான் உங்களை அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு 21/8/2025 25/8/2025 போயிட்டு சோயலில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த இடத்துல போயிட்டு
அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த கட் ஆஃப் மார்க் ஷீட்லேயே இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போடும்போது பெர் இயர்க்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் ஹாஸ்டலில் சேர போகிறீங்க, ஹாஸ்டலில் சேர்ந்து வந்து ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா இது சோயலாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், அட்மிஷன் போடும்போதே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி கேட்டுக்குங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அப்படியே இருந்தாலும் கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அட்மிஷன் போடும்போதே எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பே பண்ணணுமோ அதை பே பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கழித்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற பொழுது தாராளமாக வந்து நீங்கள் ஹாஸ்டல்லேருந்தே போய்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வெளியில் பிஜி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கன்வீனியண்ட்டாக வந்து நியர்பையில் காலேஜ் கேம்பஸ்லேயே இருக்கிறதுனா உங்களுக்கு பெஸ்ட்டாக தானே இருக்கும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அட்மிஷன் போடும்போதே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி கேட்டுங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம், நான் எப்படி வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நான் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட்லேயே லைவ்லேயே கேட்டிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்களோ அந்த காலேஜ் ஆஃபீஸ்லேயே வந்து போய் கேளுங்க. அவங்க வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யார் யார் எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், எங்கே எடுக்கணும்ன்றத டீட்டெயில்டு வீடியோவாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது, அதாவது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைனில் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் எடுத்துக்கங்க. அப்படின்னா என்ன மேம், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு வந்ததால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் பை பேரண்ட்ஸ், அஃபிடாவிட் பை ஸ்டூடெண்ட் ரெண்டு வந்து எடுக்கணும். முன்னாடிலாம் வந்து இது வந்து அட்வொகேட் கிட்ட நோட்ரியிலே இல்லை சைன் வாங்கி சீல் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்வொகேட் கிட்டேயோ இல்லை ஒரு நோட்ரியிலே போய் சைன் வாங்கி சீல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைனில் ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் தாராளமாக வந்து இதை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் லாங் வீடியோவை போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கையுமே வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கிளிக் பண்ணி ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நான் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் எந்த காலேஜில் அலாட்மெண்ட் ஆயிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மஸ்ட் நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் மிஸ்ஸிங் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக டிஎம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் குயரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.